அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் இனிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்களிடம் நேர ஒரு விஷயத்துக்கு வரேன். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் உங்களை திரும்ப சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதாவது இந்த பலஸ்தீனுடைய இஷ்யூவை பேசிக்கொண்டே இருக்கணும். நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். மக்கள் இதை மறந்துடாமல் இருக்கணும். என்ன நடந்து கொண்டு இருக்கிறங்கிறத மறக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இஸ்ரேலுடைய பெரிய முயற்சி உலகத்துக்கு அவன் செய்கிற அநியாயம் தெரியக்கூடாது. யார் இதை பற்றி பேசக்கூடாது. நம்ம கமுக்கமாக அந்த வேலையை எல்லாரையும் தீர்த்து கட்டணும். அந்த இடத்த பூரா நம்ம அபகரிக்கணும். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சால் உலகம் பூரா எஞ்சி ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க பற்றிலா, அது அவனுக்கு வேணாம். அதனால நம்ம முஸ்லீம்கள் குறிப்பாக இது எல்லா இனத்தாரும் சேர்றாங்க. ஏன்னா மனிதாவி தன்மைக்கே பெரிய களங்கம் ஏற்படுது. அநியாயமாக மனிதாவி தன்மை இல்லாமல் குழந்தைகளும் பெண்களையும் என்ன அப்பாவிகளை கொள்றானே, இதை மனிதர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம், அவங்க எதிர்க்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதில் குறிப்பாக முஸ்லீம்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். இங்கே பாருங்க, இந்த பலஸ்தீன் மக்களுடைய விஷயங்களை குரான்லேயும் ஹதீஸில் நம்ம இடத்துல பார்த்துட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்களில் குரானில் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அது சூரா அல் பக்ரா 126வது ஆயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், முந்திய சமுதாயத்தை நம்ம எவ்வாறு சோதித்தோமோ அவ்வாறு உங்களை நான் சோதிக்காமல் உங்களை சொர்க்கத்தில் செலுத்தி விடுவோமா, சொர்க்கத்தில் செல்ல விடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அல்லாஹ். சோதனைங்கிற ஒன்று வரலையா, அதை சோதனை வச்சுட்டு தான் உங்களை நான் சொர்க்கத்துக்கு முடிவு செய்வேங்கிறான். அப்போ இந்த சோதனையை தாண்டி வரணுமா இல்லையா? அப்போ இன்றைக்கி பாருங்கள், பலஸ்தீன் மக்கள் படக்கூடிய கஷ்டத்தையும் துயரத்தையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள்ட்ட அவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுத்துருக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், எதிர்த்து நிற்கிறாங்க பற்றியலா. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சமீபத்தில் நடந்தது எல்லாம் கட் ஷாட். நான் கொஞ்சம் சுருக்கமாகவே உங்கள்கிட்ட பேசிடுறேன், ஓகேயா? இஸ்மாயில் ஹனியா அவர் யார்? இஸ்மாயில் ஹனியா யார்? இதையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஃபுட்பாலர், ஃபுட்பாலுக்கு ரொம்ப ஃபேமஸானவங்க இருக்கிறீங்க. பிரியமாக ஃபுட்பால்னால் ரொம்ப பார்ப்பீங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, வேர்ல்ட் சாக்கர் மேட்ச்சு இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பேரெல்லாம் குறிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, அது உங்களோட ஹாபி. ஆனால் இந்த மாதிரி மனிதர்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஹமாஸுடைய தலைவர் பெரியவர் யாருன்னா இஸ்மாயில் ஹனியா. அவருடைய பேர் ஜனாப் இஸ்மாயில் ஹனியா. அவருங்க சமீபத்தில் அவருடைய 3 பிள்ளைகளையும் 3 பேர பிள்ளைகளையும் அது காடியில் சவாரி செய்யும்போது அந்த குறிப்பாத்து ஜியோனிஸ் இஸ்ரேல் அட்டாக் பண்ணி அவங்க 6 பேரும் இறந்து போகிறாங்க. இஸ்மாயில் ஹனியாவுடைய 3 பேர பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, அவருக்கு 3 பிள்ளைங்க 3 பேர பிள்ளைங்க, அப்படி 6 பேரும் ஷஹீதாகிறாங்க. அவர்கிட்ட போய் சொல்லப்படுதுங்க, எல்லாம் கேளுங்க, அவர்கிட்ட சொல்லப்படுது, இந்த மாதிரி உங்களுடைய 3 மகன்களும் பேர பிள்ளைங்களும் என்ன அந்த மாதிரி இஸ்ரேலை அட்டாக் பண்ணி ஏன்னா அவங்க எல்லாம் ஷஹீதாயிட்டாங்க. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 6 பேரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக, அவங்க மேலே இரக்கம் காட்டுவானாக. அல்லாஹ் அக்பர். எப்படியாப்பட்ட பேச்சுங்க! ஐயோ குய்யோன்னு சத்தம் போட்டுக்கிட்டா, அழுதுகிட்டு கூச்சலிட்டு இல்லை, இதெல்லாம் கிடையாதுங்க. அல்லாட்ட இருந்து அல்லாட்ட போகிறோம். இதெல்லாம் வீரமரணம், அதை பார்க்குறாரு அவர். வீரமரணம், ஷஹீத். அவருடைய மனைவி யாரு? அவங்களுடைய இஸ்மாயில் ஹனியாவுடைய மனைவி. அவங்க அந்த கபூர்ஸ்தானில் அடக்கத்தில் நிற்கிறாங்க, அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பேரையும் 6 பேரையும் அவங்க சொல்கிறாங்க, மக்கள் இருக்கிறவங்கள சொல்கிறாங்க, உலகத்துக்கே சொல்கிறாங்க, இந்த அரபிய ஆட்சியாளர்கள் சுற்றி இருக்கிற அரபு நாடு இருக்கே, இந்த ஆட்சியாளர்களை நம்பாதீங்க, அவருங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, அவங்களெல்லாம் செத்து விட்டார்கள்,
உள்ளத்தால ரூஹால அவர்கள் எல்லாம் செத்து விட்டார்கள். பலஸ்தீன் மக்கள் மட்டும் உயிரோடு இருக்கின்றோம். நம் பலஸ்தீன் மக்கள் தான் உயிரோடு இருக்கோம், அவங்க எல்லாம் செத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்கங்க. எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தைங்க அது. அது சரியான, அதாவது நல்லா அப்படி கண்டத்தில் பார்த்து ஒரு அரைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான வார்த்தை. உடனே என்ன நடந்துருச்சு, கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு. அரப் சவுடிக்கு முதல் ரோஷம் வருது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாயி, அப்புறம் அபுதாபி, இந்த மாதிரி நாடுலாம் இருக்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆஹா என்னடா ஒரு பெண்மணி நம்மளை பார்த்து நம்மளாம் செத்த பணத்துக்கு சமன்ட்டாங்களே, என்னடா இது, எப்படிடா இது, நம்மளுக்கு மானம் ரோஷம் சூடு சொரணை இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அரப் சவுடியும் யுஏஇன்னு சொல்கிறான், அமெரிக்காட்டிங்க இஸ்ரேல்கிட்ட எங்களுடைய ஏர் பேஸ் இருக்குல்ல, இங்கேருந்து நீங்கள் வந்துக்கிட்டு ஈரானை தாக்குறதுக்கு ஒரு காலமும் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். தட்டி எழுப்புறாங்க. ஒரு பெண்மணியோட வார்த்தை பவர்ஃபுல்ங்க. ஒரு பெண்ணு கேட்டாங்க, சூப்பராக தான் இருக்கும். அப்போ அவங்க பாருங்க, அவங்க அப்படி சொன்னதோட இன்னும் என்ன நடக்குது தெரியுங்களா, அந்த பெண்மணியோட பேச்சினுடைய, அதாவது அதுலேருந்து ஏற்படக்கூடிய இதை விஷயங்களை பாருங்க நீங்கள். அந்த கத்தார், இது ஒரு முக்கியமான விஷயங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன். கத்தாருங்கிற நாடு என்ன தெரியுங்களா, அவர் நடுவர். அவங்க எப்படி என்ன செய்வாங்க, பிரச்சனையாக இருக்கா, சரி நம்ம நடுவராக இருந்து தீர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இந்தா வாப்பா இஸ்ரேல் இங்கே வா, உன்னோட பெரிய இம்சையாக போச்சின்னு சொல்லிக்கிட்டு மனசிலே நினைக்கிறாப்புல இருக்குது. வா இஸ்ரேல் இங்கே வா, நீ ஹமாஸ் இங்கே வா, சரியாப்பா எப்படி என்ன போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கிறீங்களா? அப்போ ஹமாஸ் சொன்ன இந்த 6 வாரம் பேச்செல்லாம் வேணாம், நிரந்தர யுத்த நிறுத்தம், பலஸ்தீன் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், இதுக்கு தயாராகிருந்தால் நம்ம பேசுவோம். அவன் பெஞ்சமின் சைத்தான் யாஹூ இருக்கானே, அவன் பிடிவாதமாக அதிலே நிற்கிறான். நிரந்தரம்லாம் கிடையாது, 6 வாரத்துக்கு போய் நல்லா தின்னு கொளுத்துப்புட்டு அமெரிக்கிட்ட இருந்து இன்னும் ஆயுதங்களை வாங்கி வச்சு திரும்ப அடிக்கிறதுக்கு தேவையாது. அதனால அவர் ஹமாஸ் சொல்லிட்டாரு, நிரந்தர யுத்த நிறுத்தத்துக்கு வரியா, வந்தால் பேசி, இல்லைன்னா இடத்த காலி பண்ணி போ, நடக்க பார்த்துக்கிடுவோம், போரில் பார்த்துக்கிடுவோம். எப்படிங்க சிங்கமான பேச்சு. அப்போ கத்தாரில் வந்துக்கிட்டு இப்படி ஒரு முயற்சி நடுவராக இருந்து இவங்க பேசுகிறதுக்கு பற்றி இது பண்ணுறாங்க. இடையில என்ன நடந்து போச்சு, இவன் இருக்கான இன்னொரு சைத்தான், ஜோ பைடன் சொல்லி ஒரு சைத்தான் இருக்காங்க, பெரிய சைத்தான். அவன் என்ன செஞ்சு விட்டான், அவனும் வந்துக்கிட்டு அதாவது கத்தார்கிட்ட சொல்கிறான், இதுக்கு ஒரு தீர்வு காலணும், நீ ஹமாஸ் எல்லாம் துரத்தி விடு, அவங்களுக்கு அந்த இடத்துல உன் நாட்டில் இடம் கொடுக்காத, கத்தாரில் அவங்கள துரத்தி விடு அப்படின்னு சொல்கிறான். மிரட்டுறான். அப்போ இஸ்ரேல் பொய்யனாச்சா, இஸ்ரேல் தான் பேசுகிறதெல்லாம் பொய் தானே, அவதூறு, பொய், பித்தலாட்டம், கொலை, இந்த செய்கள் தானே செய்கிறவன். அவன் உடனே சொல்கிறான், பார்த்தியா உலகத்தில் சொல்கிறான், இன்றைக்கி ஹமாஸை எப்படின்னாலும் கத்தார் வெளியேற சொல்லிடுவாங்க, அந்த நாட்டில் அவங்கள வச்சிருக்க மாட்டாங்க அப்படியான்னு சொல்லிக்கிட்டு கத்தார் ஹமாஸ் இதோட முடிஞ்சு அப்படியான்னு அவனா பில்டப் கொடுக்குறான். யார், இஸ்ரேலு. சைத்தான் பெஞ்சமின் செத்தான் யாஹூ, அவன் டைட்டில் கிடச்சிருக்கீங்க, சைத்தான் யாஹூங்க, நெத்தான் யாஹூ இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ஜஹலை பார்த்து எல்லாரும் அபுல் ஹிக்காம் சொல்லுவாங்க, அறிவின் தந்தை யார, அபு ஜஹலை. அப்போ தான் ரசூல்லா சொல்கிறாங்க, இல்லைப்பா அவன் அபு ஜஹல், அபுல் ஹிக்கம் இல்லை, அறிவுக்கு தந்தை இல்லை, இவன் மடையர்களுக்கு தந்தை, அதான் அபு ஜஹலுக்கு தான் மடையருக்கு தந்தைன்னு ரசூல்லா கொடுத்த பேர், டைட்டலு. அதே மாதிரி இந்த ஜமானில் நம்ம பெஞ்சமின் நெத்தன் யாஹூ இல்லை, பெஞ்சமின் சைத்தான் யாஹூ. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் மனிதர்களை பார்த்து சைத்தான் சொல்கிறான், அந்த சைத்தான் அந்த சைத்தானோட போய் சேரும்போதுன்னு சொல்கிறான். பற்றியலா அதே மாதிரி பார்க்கும்போது இவன் நிச்சயமாக சைத்தான் தான், சைத்தான் மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறான். சரி, அப்போ என்னங்க கத்தார் அப்படி சொல்லும்போது கத்தார் பார்த்தா, என்னடா நான் பொறுமையாக போனால் நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன ஒரு பெண்மணி கேட்குறாடா,
நீங்கள் எல்லாம் செத்த பணத்துக்கு சமன்னு எங்க விடுவோமா? நாங்கள் யாருன்னு காட்ட வேணாமா? அந்த பெண்ணிட்ட நாங்கள் காட்டுறோம், நாங்களும் உயிர் இருக்கு எங்களுக்குன்னு சொல்லி அவன் கத்துறான். கத்தாரில் ஒரு ஸ்போக்ஸ்மேன், அந்த பேச்சாளி, அவங்களோட விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு அவருடைய பேர் அல் நசீர். அவரு சொல்றாருங்க, இங்க பாருங்க, அரபியர் யாரும் அப்படி பேசுறது இல்ல, தடவையா பேசுறாரு. அல்லாஹு அக்பர். அவர் சொல்றாரு, நீங்க தெரியுமா ஜியோனிஸ் இஸ்ரேல் ரெஜிம், நீங்க ஜியோனிஸ் இருக்கீங்களே, நீங்க எந்த பரம்பரை தெரியுமா? உங்களுடைய முன்னோர்கள் யார் தெரியுமா? உங்க முன்னோர்கள் யகூதிகள் யார் தெரியுமா? நபிமார்களை கொன்னவர்கள், பெருமை அடித்து திரியக்கூடியவர்கள், பொய் பித்தலாட்டத்திலே காலத்தை கழிக்கக்கூடியவங்க உங்களுடைய மூதாதையர்கள். நபிமார்களை கொன்னாங்க, நீங்க சாவத்துக்கு ஆளானவங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு போடுறாருங்க. போல்டா போடுறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, இந்த உங்களுடைய நிலை தெரியுங்களா? நீங்க எங்களை சண்டை செய்றீங்களா? ஹமாஸை ஒழிக்க நினைக்கிறீங்களா? நின்று சண்டை செய்வோம், நாங்க நின்று சண்டை செய்வோம், கடைசி மூச்சு வரையில எங்களுக்கு பிறகு எங்களுடைய சந்ததிகள் அவங்க எஞ்சி வருவாங்க, முற்றிலும் நீ அழிக்க முடியாது, நாங்க எதிர்த்து சண்டை செஞ்சு கொண்டே இருப்போம் உங்களை. சுப்ஹானல்லாஹ், என்ன மாதிரியான பேச்சுங்க அது? அவர் ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்றாரு. உனக்கு தெரியுமா 1911 1911 என்ன ஒமார் மொக்தார்னு சொல்லி ஒரு மனிதரை தெரியுமா உனக்கு? தன்னுடைய லிபியா இந்த பூமியை தற்காத்து கொண்டார இத்தாலியுடைய ஆக்கிரமிப்பு அங்க லிபியால 1911 ஆரம்பிச்சிங்க. 1922 வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாங்க. யாரு? ஒமார் மொக்தார் சண்டை செய்கிறாரு, எதிர்த்து சண்டை செய்கிறாரு இத்தாலிய அவரோட படைபலத்தோட. 1922 முடிஞ்சு 1922 வரான் ஒருத்தன், அவன் பெரிய செய்தான், மொசோலினின்னு சொல்லி ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்க நீங்கள். மொசோலினின்னு சொல்ல வந்தான். அவன் இன்னும் பல மாதிரியான இதுங்களை செய்து, சூழ்ச்சிகளை செய்து, ஏன்னா மக்கள் குழந்தைகளை இப்போ செய்கிறான இஸ்ரேலே இதே வேலையை அவன் செய்கிறாங்க. குழந்தைகளையும் பெண்களையும் கொல்றது, அப்பாவிகளை கொல்றது. அப்போ தான் உமர் மொக்தார் நம்ம மடக்க முடியும், வலிக்கு வருவாருன்னு சொல்லி எதிர்த்து சண்டை செய்ய முடியல. இப்போ அம்மாஸ்ட சண்டை செய்ய முடியலல்ல, அவ போய் அப்பாவிகளை கொள்றானா? அதே கேஸுங்க அப்போ நடந்தது. அப்போ இவர் சொல்றாரு, யாரு? அல் நசீர், கத்தாருடைய பேச்சாளி. அவர் சொல்றாரு, நிற்பாங்க உமர் மொக்தார் மாதிரி நிற்பாங்க கடைசி மூச்சு வரையில். உமர் மொக்தார் என்ன சொன்னார்? அவருக்கு ஜெயிலில் அவரை பிடிச்சிட்டாங்க. கடைசியில் 1927 அவரில் கோர்ட்டில் தீர்ப்பு வழங்கப்படுது. உமர் மொக்தார், உங்களை பப்ளிக் எல்லாரையும் வச்சு நான் உன்னை தூக்கு தண்டனை, உனக்கு தூக்கு தண்டனை, உன்னை தூக்கு மேடையில் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்ட்ட இருந்து வந்தோம், அல்லாஹ்ட்டே நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு சொன்னாருங்க. அவர் சொன்னார், எங்களை நீ தோக்கடிக்க முடியாது, எங்களுக்கு பிறகு இன்னொரு ஜெனரேஷன் வரும், எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பாங்க, உன்னை எதிர்த்து கொண்டே இருப்பாங்க, நாங்கள் உங்களை எதிர்க்கிறதுலேருந்து நாங்கள் தீர மாட்டோம், எங்கள் பூமியை நாங்கள் தற்காக்குவோம் அப்படின்னு சொல்லி உமர் மொக்தார் பேசினதை இவர் சொல்றார். யாரு? ஹமாஸோடைய பேச்சாளி அல் நசீர். அப்போ இங்க பாருங்க, இந்த 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 பேச்சு இருக்க, இந்த பேச்சு சூப்பரான பேச்சுங்க, உலகம் பூரா அப்போ பரவிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு பதில். அது அரபு மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தை ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து வருதுன்னா ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பெண்மணி, என்ன இஸ்மாயில் ஹனியாவோட மனைவி சொன்னாங்களா இல்லையா? சுற்றி இருக்கிற அரபு நாடுடைய தலைவர்கள்லாம் செத்தவங்களுக்கு சமம் அப்படின்னதோட ரோஷம் வந்துருச்சுங்க. ஆஹா, ஒரு பெண் இப்படி கேட்டுட்டாங்க, நம்ம என்னடா செத்த சனம், நம்மளுக்கு மானம் ரோஷம் சூடு சொரணை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டாரு என்ன இது பண்ணுறதுக்கு. அப்போங்க நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன், இந்த உமர் மொக்தாருங்கிறவர் யார்? அவர் எப்படி அவர் நாட்டை தற்காத்து கொண்டாரு? திரிபோலி, என்ன பெங்காசி, இந்த மாதிரி இடத்துல போய் இறங்குறான். அப்புறம் லிபியாவை ஃபுல்லாக கைப்பற்ற நினைக்கிறான். மொசோலினி
ஏன்னா அப்போ அவனுடைய அந்த திட்டத்தை எல்லாம் வந்து எதிர்த்து சண்டை செஞ்சார் உமர் முக்தார். அதை நீங்கள் பார்க்குற அந்த யூடியூப்பில் போயிங்க. இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன விளாண்ட படம். இதை வந்து ஒரு முஸ்தபா அக்காட் சொல்லி ஒரு டைரக்டரு இந்த படத்தை முழுசாக அப்படியே எடுத்தாருங்க. ரியலாக அங்கேயே போய் லிபியாலே போய் மொரோக்கோவில் இந்த படத்தை எடுத்தார். சுப்ஹானல்லாஹ், செலவு பண்ணி உண்மையான சரித்திரம் உலகத்துக்கு தெரியணும்னு சொல்லி. அந்த அந்த படத்துடைய டைட்டில் லயன் ஆஃப் த டெசர்ட். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் எபிக், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாரி இதெல்லாம் பாருங்கங்க, நல்லது, நம்மளுக்கு விளங்கும். ஒரு பிக்சர், ஒன் பிக்சர் இஸ் worth 1000 வேர்ட்ஸ். நீ அப்படியெல்லாம் சொல்லலாம், ஒரு பிக்சரை காட்டினேன்னா நல்லா விளங்கும். அதுக்கு சொல்ல வரேன், இந்த லயன் ஆஃப் த டெசர்ட் நீங்கள் யூடியூப்பில் போய் தட்டுங்க, இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு உமர் முக்தாரோட சரித்திரம் விளங்கும். யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாட்டு சபை, அது கொஞ்ச நாளாக அயோக்கிய நாட்டு சபை தான், பரவாயில்ல, ஐக்கிய நாட்டு சபை அவங்க வச்ச பேரை சொல்லுவோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் தைரியமாக வராங்க. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு பணிஞ்ச காலம்லாம் முடிஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு 141 நாடுங்க இப்போ வந்து பலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுத்தே ஆகணும், அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிற எல்லா உரிமையும் இருக்கு, அவங்களோட பூமி அவங்க தற்காத்து கொள்ள அவங்களுக்கு எல்லா உரிமை இருக்கு. 141 நாடுங்க, 190 நாடுகிட்ட இருக்குள்ள இருக்கு. இதில் 141 நாடு சுதந்திரம் கொடுத்தா ஆகணும்னு சொல்கிறாங்க. அதை வந்துக்கிட்டு இந்த பெரிய ஷைத்தான் இருக்க, என்ன ஜோ பைடன்கிற ஷைத்தான், அமெரிக்காவுடைய கவர்மெண்ட், மக்களை சொல்லலை, அவன் வந்துக்கிட்டு அதை வீட்டோ பண்ணுறான். அந்த வீத்தோன்னு சொல்லி ஒரு இலவை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து இது சுதந்திரம் கொடுக்கணுன்னா அவர் வீத்தோன்னு சொல்லி வச்சு அதை தள்ளுபடி செய்யலாமா. எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் பேர் நீதி, நியாயம், நேர்மையா. இவன் உலகத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான் சீர்திருத்தவாரின்னு. போர்களுக்கு காரணமே இவன் தான், அமெரிக்கா தான். எவ்வளோ நாடுகள்க எல்லாத்துலேயும் பூந்து என்ன இது பண்ண எல்லா அழிவுகளையும் ஏற்படுத்தினது யார்? இவன் தான். என்ன அதனால பாருங்க, இன்னைக்கு நான் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, அரபியர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி வருது, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்மணியோட சொல்லு அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் படிப்பனங்க, படிப்படியாக விளங்கிட்டு வராங்க எல்லாரும். இப்போ 3 சிங்கம் இருக்குங்க. எது நம்மளுடைய ஹமாஸ் உடைய பெத்தலேனில் 3 சிங்கம் இருக்குது. சில நாடுகள் அவங்கள டெரரிஸ்ட்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படி டெரரிஸ்ட் ஆவாங்க? அவங்க டெரரிஸ்ட் இல்லை, அவங்க நாட்டு உரிமை, அவங்க நாடை தற்காக்குறாங்க, அவங்க பூமியை தற்காக்குறாங்க, அவங்க மக்களை தற்காக்குறாங்க, சட்டம் செய்கிறாங்க. நீ ஆக்கிரமிப்பு செய்கிற இஸ்ரேல், நீ தாண்டா டெரரிஸ்ட். நீ என்ன நின்றுக்கிட்டு அவனை டெரரிஸ்ட் சொல்கிற? இப்படி சொல்லி சைனா அப்படின்னு சொல்லி சில நாடுகள்லாம் வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மலேசியா உள்பட. இல்லை அவங்க டெரரிஸ்ட் இல்லை, சரி எல்லா அநியாயம் நீ தான் டெரரிஸ்ட்னு சொல்லி அவனுக்கே தூக்கி போடுறாங்க. எல்லாத்தையும் நீ தானடா செஞ்சுக்கிட்டு இருக்க. குழந்தைய கொள்வது யாரு? நீ. பெண்களை கொள்வது யாரு? நீ. அப்புறம் அப்பாவிகளை கொள்வது யாரு? நீ. ஹாஸ்பிட்டலை அடித்தது யாரு? நீ. பள்ளிக்கூடத்தை அடித்தது யாரு? நீ. என்ன அதாவது தற்காக்கிறதுக்காக முகாம்களை போய் தங்குவாங்களா, அதெல்லாம் அடித்து ஒடுக்கினது யாரு? நீ. பள்ளிவாசலை அடித்தது யாரு? நீ. அவங்களும் அடித்தாங்கடா உன்னை. ஹமாஸ் அடித்தாங்களா இல்லையா இஸ்ரேல? எங்கே அடித்தாங்க? ஒரு ஹாஸ்பிட்டல் அடித்தாங்களா? இல்லை. ஒரு ஸ்கூல் அடித்தாங்களா? இல்லை. என்ன அப்புறம் என்ன யூனிவர்சிட்டி அதையும் அடித்தான். எல்லாத்தையும் அடித்து சுக்குன வீடுகளை எல்லாம் சின்னாப்பனமாக ஆக்கி விட்டு ஹமாஸ் டெரரிஸ்டா இவர் டெரரிஸ்ட் இல்லை. இந்த விளக்கண்ண எப்படியாப்பட்ட கேடு கட்டவங்களாம் இருக்கான்னு பற்றியில அல்லாஹ் சொல்கிற மாதிரி தாங்க இருக்கிறான். இவனுக்கு அழிவு நெருங்கி கொண்டே இருக்குது. எல்லாரும் துவா செய்யணுங்க. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அழிவு ஏற்படுத்தணும்னு ஒரு திட்டத்தில் வரவன் நாசமாக போகணும்னு கேட்கணும். நீங்கள் கேட்கலன்னு நீங்களாம் இஸ்ரேலோட சேர்ந்தவங்க. இஸ்ரேல் நல்லா இருக்கட்டும், இன்னும் நிறைய குழந்தைங்கள சாவடிக்கட்டும், நம்ம வந்து அப்படிலாம் ஒன்றும் கேட்க வேணாம், அவங்க நல்லா கொண்டுக்கிட்டே வரட்டும்னு சொல்லி நீ ஒரு கொளுத்த மாடி அப்படி நினச்சேனா நீயும் அவனோட சேர்ந்துட்ட. யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். அவங்களுடைய கொள்கையில் நீ இருந்தீன்னா நீ அவனோட சேர்ந்தவன்றாங்க. அல்லாஹ் போதுமா? கேட்கணும். நம்மளுக்கு யாரும் தீங்கு செஞ்சால் மன்னிங்க, குழந்தைகளும் பெண்களுக்கும் அப்பாவிலையும் கொள்ளணுங்கிற திட்டத்தில் வரானா
இவன் வந்து அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு மிருகமா. யாரு? பலஸ்தீன் மக்கள், குழந்தைகள், பெண்கள், அப்பாவிகள்லாம் மிருகமா அண்டு சொல்கிறான். இதை சொல்கிறவன் என்ன சேத்தான் யாஹூ இருக்கான இவன், அவன் யோ கலான்னு சொல்லி இந்த மாதிரி அவனுடைய கேபினெட்டில் உள்ளவன்லாம் இருக்கிறான். அவங்க சொல்கிறாங்க மிருகன்னு. இப்போ இடையில ஆந்தோனி பிளிங்கன், ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அந்த மாடு சொல்லுது எல்லாம் அவங்க நாங்கள் மனுஷனாவே பார்க்கல, மிருகமாக பார்க்குறோன்னு. இந்த வார்த்தையை நீ சொல்கிறேன்னா முதலாவது நீ மிருகத்தை விட கேவலமானவனாக இருக்கணும். நீ மிருகம்னு சொல்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, மிருகத்தை விட கேவலமானவன். அல்லாஹ் சொல்கிறான்ல குரானில், இவன் மிருகத்தை விட கேவலமாக போவான்னு. அதுதான் இன்னைக்கு அமெரிக்கா கவர்மெண்ட்டு, அதாவது இன்னொன்று வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட்டு, இன்னொன்று இவங்க இந்த 2 பேரங்க செஞ்சு செய்கிற அட்டூழியத்துக்கு முஸ்லீம்கள் இவங்களுக்கு தோல்வி அடையணும்னு சொல்லி துவா செய்யலைன்னா நீங்களும் அவங்களோட சேர்ந்தவங்க. அவ்வளோதான். நான் சொல்லலை, குரான்ல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவங்களோட சேர்ந்தவங்கடா. அப்படின்னா என்னாச்சு? ஆகிரத்தில் எழும்பும்போது அவங்க கூட சேர்ந்து எழும்புவான். இன்னும் நான் நோன்பு வச்சேன்னா, தொழுதுன, ஜக்காத்தெல்லாம் கொடுத்தேன், நான் வச்சேன், இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுன நீ, இவங்களுக்கு எதிர்க்க தோசையை வேணான்னு சொன்னியா நீ? வாடா இங்கே வா, அப்புறம் பேசிக்கோ. அதனால சொல்கிறேன், நம்மளுடைய 3 சிங்கங்களை மறந்துடாதீங்க. ஹமாஸில் இருக்கவங்களுக்கு துவா செய்யுங்க, அல்லாஹ் நீண்ட ஆயுள கொடுக்கணும், நம்மளுக்கு சுதந்திரம் பலஸ்தீன் கிடைக்கணும். இஸ்மாயில் ஹனியா அவரை மறந்துடாங்க, ஜனாப் இஸ்மாயில் ஹனியா, ஜனாப் அபு உபைடான்னு சொல்லி ஒரு வீர சிங்கம் இருக்காரு. சஹாபியை சொல்லலை, ரசூல்லா காலத்தில் ஒரு சஹாபி இருந்தாது அபு உபைடான்னு, அவர் இல்லை, இவர் அபு உபைடா சஹாபியோட பேரை வச்சிருக்காரு. இன்னொரு ஆள் இருக்காருங்க, சின்வர், அதருதில்ல அவர் பேரை கேட்டால் சின்வர். அவரு தான் வந்து இந்த பிளானிங் எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுறது எல்லாமே இவரோட வேலை, சின்வர். இந்த 3 பேரையும் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா சேத்தான் யாஹூ இருக்கான தேடுறான், கொல்லணும், கொன்னா உள்ள பரிசு வழங்குவான், எல்லாம் சொல்கிறான். கேடு கட்டவன், அல்லாஹ்வை மறந்து பேசக்கூடிய கேடு கட்டவங்க இவங்கெல்லாம். இப்போ தெளிவாவது, மக்கள்லாம் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்கங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா நம்மளை வந்து கதையை முடிக்கிறதுக்கு எல்லாமே உலகமே எஞ்சிருச்சுடா. அமெரிக்க மாடு மட்டும் பின்னாலே போகுதுன்னும். அமெரிக்கன் செனட் இருக்க ரொம்ப கேவலமானவங்க. எப்படி நம்ம அவர் சொன்னார் பற்றியலா, அதாவது இவங்க வந்து என்ன இந்த ஜியோனிஸு நபிமார்களை கொன்னவங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு மாற்றப்படுவாங்களா? இல்லை, செய்வான், துணிஞ்சு செய்வான். அவர் சொல்கிறார், யார்? அபு உபைடா சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு இனத்தார் மிக கேவலமான கேவலமான ஒரு இனத்தார்னா அது ஜியோனிஸ் இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க தான் உலகத்திலே மிக கேவலமானவங்க. இவங்களால் அழிவு நெருங்கி கொண்டு இருக்கு. அல்லாஹ் இவங்க நிம்மதியை பறிச்சிருவான். இவங்கள்ட்ட நிம்மதி ஒன்றுமே இல்லைங்க. பார்க்கத்தான் பந்தா பேச்சலாம், ஒன்றும் இல்லை. உள்ள எல்லாம் ஒரே சச்சரவு, குழப்பம், ஆர்ப்பாட்டம் அவன் நாட்டில் நடக்குது. அவங்க வந்துங்க, அவர் சொல்கிறாரு அபு உபைடா, நாங்கள்லாம் தெரியுமா எதிர்த்து சண்டை செய்வோம், நாங்கள் எங்கள் பூமியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், தற்காப்பு செய்வோம், எங்களுடைய மார்க்கத்தையும் தீனையும் நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் தற்காத்து கொண்டே இருப்போம், நாங்கள் மடிஞ்சால் நாங்கள் ஷஹீத். ஆனால் நீயோ பயந்தே சாவ, நீ பயந்து கொண்டே வாழ்வ, பயந்தத்திலே சாவ நீனு அப்படின்னு சொல்கிறாருங்க. நீ வாழ்க்கையில் பயந்து கொண்டே இருப்பா, பயந்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன் அடிச்சிருவானா, இவன் அடிச்சிட்டான்னா, அவன் அடிச்சிட்டான்னா, இவன் எல்லாம் சுற்றி இருக்கிறவன் ஒரு நாளைக்கு எஞ்சிட்டான்னா, இப்படி நினச்சி அதிலேயே மூழ்கி போகிறான். இதுக்கு என்ன செய்யலாம், இதை எப்படி செய்யலாம், இவனை எப்படி ஒழிக்கலாம், நிம்மதி இல்லாத வாழ்க்கைங்க. என்ன அதிலே தான் சாவான் வேற. சாவுக்கு பயந்தவங்க இவங்க ரொம்ப. அப்படி சொல்கிறாரு அபு உபைடா. இல்லை, சாவுக்கு பயந்தவனுங்கடா. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, நிம்மதி இல்லாமல் தாண்டா சாவுங்க நீங்களாம். எப்படி? சுப்ஹானல்லாஹ். அதனாலங்க நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தடுத்து நான் பேசுவேன். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஒரு ஆரம்பத்துக்கு நான் இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன். அதனால் எல்லாரும் துஆ செய்யணும்.
யா அல்லாஹ், எப்படி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் துவா, யா அல்லாஹ் எங்களுடைய மக்களை பாதுகாப்பு செய்ய அல்லாஹ், பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பு செய். நீ எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து பறிச்சான, ஈமானை பறிக்கலை. அவங்களுடைய ஈமானை பார்த்தா எங்களுக்கு நாங்கள் தலை குனிகிறோம் அல்லாஹ். அப்படியாப்பட்ட ஈமானை அவங்களுக்கு நீ இஸ்திரப்படுத்தியிருக்க. அவங்களோட சிங்கமான பேச்சு, அவங்களுடைய நடத்தை, என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி இருக்கிறாங்க பற்றியலா. அவங்களுக்கு கடைசியில் நீ வெற்றியை கொடுக்கணும் கண்டிப்பாக அல்லாஹ். அவங்களுக்கு வெற்றியை கொடு, உயர்வை கொடு, கண்ணியத்தை கொடு. எல்லாம் உலகமே பார்த்து அப்படி மெயில் சிலுக்க வை அல்லாஹ். அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட இருந்து பாடம் படிக்கணும் அல்லாஹ். உலகத்தில் மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அவங்கள கொண்டு போ. இந்த ஜியோனிஸ் இஸ்ரேல் என்கிற அநியாயக்காரர்கள் குழந்தைகளையும் பெண்களையும் அப்பாவிகளையும் கொல்வதே ஒரு கொள்கையாக கொண்டு அதில் சந்தோஷம் அடைக்கிற இவர்களை நாசமாக்கி விடு அல்லாஹ். இவர்களை நாசமாக்கி விடு. உலகத்தில் நாசத்தை உருவாக்குற நீ குரானில் எவ்வளோ பேரை அழிச்சிருக்கிற. அதே மாதிரி இவங்களையும் நீ முற்றிலும் ஒழிச்சு கட்ட அல்லாஹ். யா ரஹ்மான் யா ரஹீமே அல்லாஹ். நல்லதுக்கு துணை போகக்கூடியவன் நீ அல்லாஹ். அநியாயத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்காத அல்லாஹ். 75 வருஷம் நீ இருந்துட்ட, அது உன்னோட உரிமை அல்லாஹ். இருந்தாலும் நாங்கள் மக்கள் ஒன்றை கேட்குறோம் அல்லாஹ். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா. நீயும் அவங்க மேலே வந்து இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அல்லவா. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ். எங்களுக்கு யா அல்லாஹ் அதுதான் எங்களுக்கு கண் குளிர்ச்சி. இந்த பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றி அடையணும். எங்களை மாதிரி சந்தோஷமாக அவங்களும் வாழணும். பிள்ளைகள்லாம் நல்ல பள்ளிக்கூடம் போய் படித்து நல்ல அறிவாளிகளாக உருவாகணும். யா அல்லாஹ் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பு செய்ய அல்லாஹ். ஜியோனிஸ் இஸ்ரேல்ங்கிற கூட்டத்தில் யாரெல்லாம் யூதர்கள் நியாயமான முறையில் சிந்திக்கிறாங்களோ, இதை செய்கிறது அநியாயம், இப்படி நம்ம செய்வது கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, அவங்கள நீ பாதுகாப்பு செய். அவங்களுக்கு இதாயத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீம் சொல்லி கேளுங்க. இப்படி தான் கேட்கணும் அல்லாட்ட, இப்படி தான் சொல்லணும். இல்லை அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நான் அப்படி கேட்கக்கூடாது, அழிவுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, இந்த மண்ணாங்கட்டி பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் அல்லாவோட நல்லவன்னு காட்டுறியப்பா. அல்லாவோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூனுத்து நாசிலா ஓதுனாங்க. இதெல்லாம் அதில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரிய, நான் கேட்க மாட்டேன்னா அல்லாவை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் இன்னும் இறக்கமுள்ளவங்க அப்படின்னு சொல்ல வரியலா? சொன்ன வந்தியெல்லாம் உங்கள் கதி என்ன ஆகும்னு நீங்கள் நினச்சிக்கிடுங்க. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.